இட்லி தோசைக்கு நல்ல சூப்பரான ஒரு காம்பினேஷனில் பொடி சட்னி செய்யலாமா? ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தவா எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்து லைட்டான சூட்டில் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பொடி சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே பாருங்கள் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வந்துட்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ மறுபடியும் வந்து ஃப்ரை தவா எடுத்துக்கோங்க. நல்லா கொப்பரை தேங்காய் 1/2 மூடி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஆற வச்சதை வந்து நல்லா அதில் போட்டு ஒரு பல்ஸ் மூடில் அரைச்சி விட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட் பண்ணி வதக்கி எடுத்த இந்த கொப்பரை தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அரைச்சி விட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் சொன்னது போல் இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் இல்லை நெல்லெண்ணெய் சேர்த்து 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.